சுமார் 50 கோடி ரூபாய் செலவில் சோழவரம் ஏரியின் கரையை பலப்படுத்தும் பணிகள் தரமற்ற முறையில் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் சோழவரம் ஏரி மிக முக்கிய பங்கு வகித்து வருகிறது. சோழவரம் ஏரிக்கரை சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. கான்கிரீட் சுவர் கட்டப்பட்டு சரிவில் கருங்கல் பாறைகள் பதிக்கப்பட்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் வாகனங்கள் வந்து செல்ல வசதியாக கரையின் மேல் தார் சாலை அமைக்கப்பட்டது. அண்மையில் பெய்த மழையால் ஏரியின் கரைகளில் விரிசல் விழுந்த நிலையில் படிப்படியாக 100 மீட்டர் தூரத்திற்கு கரை உள்வாங்கியுள்ளது. கரை சேதமடைந்ததால் 50% நீர் மட்டுமே ஏரியில் உள்ளது. இந்த நிலையில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுசாக செய்கிறோன்னு சொல்லி ஒரு 10 கோடி 15 கோடின்னு எஸ்டிமேட்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக பார்த்தா 50 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மழை இப்போ ஒரு ரீசெண்டாக பெய்த மழையில் ஒரு கரையை முதல்ல போட்டதே டேமேஜ்ன்ட்டு ஒரு ட்ரிப்பு நாம் வந்து பார்த்து சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 100 மீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி அளவுக்கு அப்படியே இறங்கி போச்சு.